கோடான கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலன்களை தரும் அன்னாபிஷேகம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மட்டுமே அன்னத்தினால் அபிஷேகம் செய்யப்படும். ஏனென்றால் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான் என்பதால். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அனைத்து வருடமும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக அளிப்பார்கள். அதிலும் குழந்தை இல்லாதவர்கள் அந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்னும் பழமொழி இருந்தது. இந்த அன்னாபிஷேகம் அன்று கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை தரிசித்ததற்கு சமமாகும். ஏனெனில் சிவலிங்கம் மீது சாற்றப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமானது. அதனால் தான் அன்னாபிஷேகத்தை பார்ப்பவர்கள் 1 கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அரிசி தானம் செய்தால் நம் 7 தலைமுறைகளுக்கும் சிவபெருமானின் அருளால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் சேரும் இது போன்ற பல